வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரசாந்த் பேசுகிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குறளுக்கேற்ப இன்றைக்கி விவசாயத்தில் ஒரு புது முயற்சியில் நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். என்னென்னா, பாரம்பரிய நெல் ரகமான வாசனை சீரக சம்பாவை நாங்கள் பயிரிட்டு அதில் வெற்றிகரமாக நாங்கள் ஈல்டும் எடுத்திருக்கோம். அதை பற்றின முன்னோட்டங்களும், நாங்கள் எந்தெந்த முறையை யூஸ் பண்ணி ஈல்டு எடுத்தோம் அப்படின்றதையும், எப்படி ரசாயனங்களை தவிர்த்து இயற்கையிலே நீங்கள் நெல்லை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றியும் எங்களோட மூத்த விவசாயி தனசேகரன்றவர் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறாரு. கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் தனசேகர். உலகோடையாம்பட்டு கிராமம். அது எங்கே இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், உலகோடையாம்பட்டு கிராமம். நான் ஒரு விவசாயி. சென்ற ஆண்டு இயற்கை விவசாயம் சென்ற ஆண்டுலேருந்து பயிரிடுறேன். இது 2வது ஆண்டு. சென்ற ஆண்டு ஜீரக சம்பா பயிரிட்டேன். இந்த ஆண்டு வாசனை சீரக சம்பா பயிரிட்டிருக்கேன். வாசனை சீரக சம்பா ரொம்ப சன்ன ரகம், 120 நாள் பயிர். ரொம்ப சன்ன ரகம். இது புழுங்கலாகவும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு. இந்த வாசனை சீரக சம்பாவை இயற்கை முறையில் எப்படி நான் கொண்டு வந்தேன்றதை இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 10 கிலோ நெல் வாசனை சீரக சம்பா வாங்கிட்டு வந்தேன். அது விதை நிறுத்தி பண்ணும்போது சோடோமோனஸில் விதை நிறுத்தி பண்ணி விதை விட்டேன். அதை நாற்றாங்கல்ல அதாவது எருக்கந்தழை, வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு மெரித்து சேர் அடித்து உப்பை மெரித்து விட்டு நாற்று விட்டு 20ஆம் நாள் நடவு செய்தேன். நடவு நட்ட 10ஆவது நாள் வேமு, 15ஆவது நாள் யூமிக் கொடுத்தோம். யூமிக் கொடுக்கும்போது நல்லா தூர் வெடித்து நல்லா ரிசல்ட் நல்லா பச்சையாக வந்துருச்சு. நல்லா கிளச்சினாலே தூர் வெடித்து வந்துருச்சு. 30ஆவது நாள் நாங்களே தயார் பண்ண மீன் அமிலத்தை நீர்வழி பாய்ச்சல் மூலியமாக கொடுத்தேன். நல்லாவே இருக்குது பயிர். நெல் பயிர் 45ஆவது நாளில் பயிர் நல்லா திடீர்னு அப்படியே இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது எங்களுக்கே ஒரு சவாலாகிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் போயிடுச்சு. என்ன செய்யலான்ட்டு கொஞ்சம் குழப்பத்தில், இயற்கை விவசாயத்தில் வரும்போது நம்ம ரசாயன உரங்கள்லாம் கொடுக்க முடியாது. இந்த இலை சுருட்டு புழுவுக்கும் இந்த குருத்து பூச்சிக்கும் வேப்ப எண்ணெயும் வெற்றிசீலியமும் கொடுத்தோம். உடனே ரிசல்ட் எங்களுக்கு கண் கூட கிளியராக வெற்றிகரமாக நல்லா இருந்துச்சு. அந்த நோயே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஜீரக சம்பாவுக்கு 10 நாளைக்கு ஒரு டைம் ஜீவாமிர்தம் நீர் வழியாக மடையில் ஊற்றினே இருப்போம். 10 நாள் 12 நாளைக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே வந்தேன். அதனால் மண் வளம் நல்லா இருக்குது, மண்ணினுடைய புலப்பளப்பு தன்மை நல்லா இருக்குது. மண் புழு அங்கங்கே இப்போ தெரியுது. இதெல்லாம் பார்த்து பல ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இந்த கதிர் வர டைமில் மீன் அமிலம் 5 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணோம். அது 1 லிட்ரு தண்ணிக்கு 5 ml இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி 5 நாளைக்கு ஒரு டைம் பண்ணோம். இதனால் என்ன பயன்னா, பயிர் நல்ல வளர்ச்சியும், வளர்ச்சி 75%, 25% பூச்சி வெரைட்டி. அதனால் பூச்சி அன்னப்பூச்சின்றதுக்கு வேலையே இல்லை. ஜீரக சம்பா ரொம்ப சன்ன ரகம். தண்டுகள்லாம் மிருதுவாக ரொம்ப மெலிசாக இருக்கும். கதிர் வளமாக கீழே சாய ஆரம்பிச்சிடும். 110 நாள் ஆயிடுச்சு, அறுவடைக்கு வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், ரொம்ப வளர்ச்சி அப்படியே கீழே சாஞ்சிடும் விளைச்சல். அதை நம்ம தான் பாதுகாக்கணும், ஈரத்தன்மையை எல்லாம் கரெக்டாக பண்ணி. எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க, ரசாயன உரத்துக்கே போகாதீங்க. அது செலவுகள் அதிகமாகும். பாரம்பரிய நெல்லுக்கு வாங்க. இது எனக்கு செலவே அதிகம் இல்லை. எல்லாம் நான் சொந்தமாக யூஸ் பண்ணி தயார் பண்ணது தான். சில்லையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு தான். மகசூலும் நல்லா கிடைக்கும். நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து, நம்ம அடிக்கடி கொடுக்குறத பொறுத்து ஜீவாமிர்தம், மீன் அமிலம் எல்லாம் முறையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். முன்னோர்கள் 100 வருஷம் வாழ்ந்தாங்க. நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷம் கூட வாழ முடியல. இருக்கிற மாதிரி 4 மருந்து அடித்தேன், 5 மருந்து அடித்தேன்றாங்க. அதனால் இயற்கைக்கு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இயற்கை நாடி வாங்க. விவசாயத்தை காப்போம், வளமான நாட்டை பெருக்குவோம். இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மேலும் இந்த காணொலியில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மேலும் உங்களுக்கு இந்த உயிர் உரங்கள், பூச்சி விரட்டிகள், பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இது போன்ற இயற்கை சார்ந்த உரங்கள் அனைத்தும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் மூலயமா நாங்கள் டெலிவரி பண்ணுறோம்.
தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க விவசாயம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.